அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை தன்னை ஆசீர்வதிப்பான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு. இந்த பூமியில நீங்க ஒவ்வொருத்தரும் சத்திய தேவனுக்குள் உங்களை நீங்களே ஆசீர்வதிக்கணுமா? எத்தனை பேர் செய்யறீங்க? டெய்லி நான் பண்றையா, கம்யூனியில் பண்றையா? சத்திய தேவனுக்குள் என்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். செஞ்சு பாருங்களேன். அன்னைக்கு பெரிய ஃப்ரெஷ்ஷாக பார்ப்பீங்க, ஸ்பிரிட்டில் ஃப்ரெஷ்னஸ் பார்ப்பீங்க, பாடியில் தெம்ப பார்ப்பீங்க, வேலை செய்வதற்கான பலனை பார்ப்பீங்க. ஆகவே பூமியில தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். நீங்க உங்களை ஆசீர்வதிக்க 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 எவ்வளவெல்லாம் வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கிறீங்களோ, வாக்குத்தத்தங்களை சொல்லி ஆசீர்வதிக்கிறீங்களோ, உங்க எண்ணங்களை ஆசீர்வதிங்க, உங்க உணர்வுகளை ஆசீர்வதிங்க, உங்க சரீரத்தின் அவயவங்களை இன்று வேலை செய்வதற்கான பலனை சொல்லி ஆசீர்வதிங்க, உங்க பிசினஸ் ஆசீர்வதிங்க, உங்க பிள்ளைகள் ஜெனரேஷனை ஆசீர்வதிங்க. எவ்வளவா வாக்குத்தத்தங்களை சொல்லி உங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்களோ, உங்கள் மேல் நீங்கள் ஆசீர்வாதத்தை பேசுறீங்களோ, அவ்வளவாக அது உங்களுக்கு உள்ளே வேலை செஞ்சு வெளியே வெளிப்படும். அது உங்களுக்கு உள்ளே ஃபார்ம் ஆகி வெளியே பிள்ளையாய், உள்ளே பொருளாய், ஒளியே அற்புத சாட்சியாய் உங்களுக்கு நடப்பிக்கிற அற்புதம் அமெரிக்காவில் இருக்கிறவங்க ஃப்ரெண்டுக்கு போகும், ஜப்பான்ல இருக்கிறவங்க ஃப்ரெண்டுக்கு போகும். உங்களுக்கு நடப்பிக்கிற அற்புதம் அரண்மனைக்கு போகும், பெரிய பெரிய தலைவர்களிடத்துல போகும், பெரிய பெரிய லீடர்ஸ் இடத்துல போகும். அவங்க உங்களை பார்க்க வருவாங்க. இவரை பார்க்கணுப்பா, இவர் முகத்தை பார்க்கணுப்பா. மார்ட்டின் எல்ஷடாயை பார்க்க உலகம் முழுவதும் இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள், விவிஐபிஸ், முக்கியமா அரபு தேசத்திலிருந்து பெரிய பெரிய ஆட்கள் வர்றத நான் பிரகடனப்படுத்துகிறேன். ஏனென்றால் சத்திய தேவனுக்குள் என்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் சத்திய தேவனுக்குள் உங்களை நீங்களே ஆசீர்வதியுங்கள். உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை பேசுங்கள். உங்கள் மேல் நல்ல கவனிங்க, ஆசீர்வாதத்தை பேச பேச பயம் வராது, அவிசுவாசம் வராது, நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் வராது, இருமனம் வராது. ஆசீர்வாதத்தை பேச பேச உங்கள் அபிஷேகம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற அபிஷேகமாய் வெளிப்படும். ஆசீர்வாதத்தை பேச பேச உங்கள் ஆசீர்வாதம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற அபிஷேகமாய் வெளிப்படும்.